சபையிலே சர்வ ஜாக்கிரதையோடு இருக்கிறாயா? சர்வ ஜாக்கிரதையோடு காவல் புரிகின்றாயா? வரலாம். ஆகட்டும் ஆகட்டும். ராஜா மாதிரி இருக்கீங்க. ஆமா, ராஜா இல்ல, இளவரசர். இளவரசர் மாச்சாங்களா? இளவரசர். இளவரசர் நான் வருகிறேன் என்றால் நான் எந்த குளத்திலே வந்தேன்? எந்த குளத்துலங்க? குளம் இங்க இருக்குதா? அந்த குளமா? உன் அடிக்கூடாதுன்னு பாக்குறேன். அடியாது மாடு படியாது. ஆமா, இல்ல ரங்கசாமி குளமா? ரங்கசாமி குளம் இல்லடா, சர்வ தீர்த்த குளம். சர்வ தீர்த்த குளம். அட முட்டா அத்தியா? நீ சொல்லக்கூடாது, நீ எல்லாரும் சொல்ல, எங்க சொல்லக்கூடாது. இந்த குளம் என்பது, இந்த குளம் என்பது சந்திரர் குளம். சந்திரர் குளம் அல்லது அல்லது ஊரு குளம் என்பார். ஊரு குளம் என்பார்கள். சந்திரர் குளத்திலே, சந்திரர் குளத்தில் ஊரு என்ற ஒரு மன்னன் ஆட்சி புரிந்தார். ஆட்சி புரிந்தார். அதனாலே இந்த குளத்திற்கு ஊரு குளம், ஊரு குளம் என்று ஆனது. அதன் பிறகு அஸ்தி என்ற ஒரு அரசன் ஆண்டான். அஸ்தி என்ற ஒரு அரசன் ஆண்டான். அதனாலே அஸ்தினாபுரி அல்லது அஸ்தினாபுரம், ஆமாம், என்று ஆனது. அதன் பிறகு இந்த உலகத்தை எங்கள் குலத்திலே வந்த வரதன் என்று ஒரு மன்னன் ஆண்டான். அதனாலே இந்த கண்டத்திற்கு வரத கண்டம், இந்த காவியத்திற்கு மகாபாரத காவியம். மகாபாரத காவியம் யாரால் கிடைத்தது? யாரால் ஐயா? அந்த வரதன் என்ற மன்னன் ஆட்சி புரியவே இதற்கு மகாபாரதம் என்று ஆனதா? அப்படி இந்த சந்திரன் குலத்தில் நான் வந்திருக்கிறேன் என்றால் நான் யார்? என்னுடைய விளக்கம் சொல்லுங்கள்.
அவரு சும்மா கூப்பிடுறாரு அப்புறமேட்டு வரேன். டேய் காவல் வேலாயுதம் வெளிய வா. எழுதி வெளியே வேணா அண்ணா அண்ணா உட்காந்துக்கலாம். உள்ள நான் பேசுறேன். ஏய் வேலை எழுது. ஏய் வெளிய வா. கூப்பிடுறாரு இந்த மகாராஜா தான் கூப்பிடுறாரு. எழுதி வெளியே. டெய்லி போயிட்டோடா. டேய் காவல் ஐயா அந்த வா. விளக்கம் தெளிவா சொல்லுங்க. வீரமும் நல்ல தீரமும் விவேகமும் பெற்ற தந்திரர் குலத்திலே ஆமா சூத்திரர் போல வந்திருக்கிறார்கள். ஆமா. மூவேந்தர்கள் 3 பேருங்க. ஆமா. பாப்பா வாப்பா. குட் வாட்ச் புரியுதா? மூசி வாங்க. இது யாருக்கு? எது மூசி ஆகுதுங்க? யாருக்கு? பேசுறது மூசி ஆகுதுங்கண்ணா. யார பேச வேண்டியதுட்டாங்க வாடி சொல்லிட்டு மூச்சு வாங்கி ஐயா எது மூசி ஆகுது பேச சொன்னேன். அவளே முடிச்சு விடுவேன். எல்லாருக்குமே மூச்சு வாங்குவோம். ஐயா எல்லாருக்குமே மூச்சு எப்படி வாங்குவோம்? மூசி வாங்கன்னா போய் சேர வேண்டியதா? ஏய், ஓ காட்டு சுவாசம் மூச்சு காட்டு. ஆமா. என்ன மூசி வாங்க இருந்தா எப்படி இருக்கு? ஐயா அங்க அனுப்பு. டேய் நான் அப்ப போடுவேன். ஐயா நீங்க கோபப்படலைங்க. நீ பெரிய அவ்வளவு பெரிய ஆளா? எங்க ஒண்ணு புரியலையா? ஆமாங்க. அடிங்க புடியா ஒரு அடி போட போடு. என்ன இந்த இடமே ரணகாலமா ஐயா என்ன உயிரு இளவரசர் தானே பேசுறீங்க? ஆமா தோல் மேல நான் புட்டா இடுப்பு கட்ட சொல்லு. டேய், நீ நவுறு அந்த வீடியோ எடுக்கிறவங்க மொத்தமா மறைச்சிட்டு போறேன். என்ன வீடியோ எடுத்தா நீ ஆடி ஆமா போ போட போட போ போ. அப்படி நல்ல வீரமும் வீரமும் பெற்ற சந்திரர் குலத்திலே ஆமாங்கய்யா. சுந்திர போல் அவதரித்தவர்கள் சுத்திரம் போல மூவேந்தர்கள் யாரார்? மூவேந்தர்களிலே ஆமா. தலை சிறந்தவர் முதன்மையாக பிறந்தவர் பெரிய தந்தை திருதராட்சித மகாபிரபு எனக்கு சிறிய தந்தை விதிராழ்வார் மூவேந்தர்களிலே ஆமாங்கய்யா. நடுவிலே பிறந்தவர் பிறந்தவர் எல்லோரும் தந்தை தந்தை பாண்டுபுத்திர மகாராஜன் பாண்டு மகாராஜன் ஆமா. பாண்டு மகாராஜன் ஆமா. புதுமாதேவிக்கும் ஆமா. இருவர் சோழத்திலே பிறந்தவர்கள் எத்தனை பேர் பிறந்தார்கள்? எத்தனை பேருங்க? நீ தெரிஞ்சதை சொல்லு. ஐயா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5 பேர் சொல்றாங்க. இல்லை ஆ மூவர்கள் தான் பிறந்தார்கள். எப்படி? ஆமா ஆ. குந்தமாதேவி வயிற்றிலே பிறந்தவர்கள் ஆமா. மூவேந்தர்கள் மூவேந்தர்கள் முதன்மையாக பிறந்தவர் எமது அண்ணா தர்மராஜா, தர்மபுத்திர பிறந்தார். இரண்டாவதாக ஆமா. பீமராஜா, ஆமா. மூன்றாவதாக ஆமா. அர்ஜுனராஜா, ஆமா. மூவர்கள் தான் பிறந்தார்கள். குந்தமாதேவி வழித்தில் பிறந்தவர்கள் நகுல சகாதேவர் யாருக்கு பிறந்தார்கள் யாருக்கு பிறந்தார்கள்? என்ற கேள்வி எழுமே உன் மனதிலே. ஆமாங்க. அது அவங்க யாருக்கு பிறந்தாங்க? யாருக்கு பிறந்தார்கள்? ஆ. மற்ற தேசியாளுக்குரிய ஆ. சல்லிய மகாராஜாவின் தங்கை. ஓஹோ. ஆமா ஆ. அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் ஆ. மாத்ராதேவிக்கு பிறந்தவர்கள் மாத்ராதேவி வழித்தில் பிறந்தவர்கள் என் அருமை அண்ணன் ஆமா. நகுல மகாராஜர். ஓஹோ. ஆமா அடடடட. அவருக்கு இளையவள் ஆமா. அடியே சகாதேவ சிகாமணி. மகாதேவ சிகாமணி. ஆறு சாஸ்திரம். ஆ. 64 கலைக்காரங்கள். 96 இலக்கணம் நன்னூல் காவியம் இதிகாசம் இதிகாசம். இவை அனைத்தையும் சிக்கனவா சொல்லக்கூடிய ஆமா. அடியே சகாதேவன். மகாதேவமணி சிகாமணி. ஆமா மணி மணிங்க எப்படி கிடைத்தது? எப்படி? இந்த கல்விக்கு அதிபதி யார்? யாரு? சரஸ்வதி சொல்றாங்க. கலைமகள். ஆமா. நாம் அனைவரும் நாவிலே குடியிருக்கக்கூடியவள் ஆமா. அந்த கலைமகள். ஆமா. அந்த கலைமகளே இன்னும் படித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். படுத்து தின்னாங்க இப்படி படுத்து வச்சிருக்கீங்க பீமனா? ஏன்றுபா வந்துட்டார். கலைமகளே இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறார்களா? படுத்து கொண்டிருந்தார். நாம் எல்லாம் ஏமாத்திரம். ஆமாங்கய்யா. அப்படி இருந்தாலும் ஆமா. நான் ஒரு சமயத்திலே ஆ. நானே தெரியாத வருகிறேன். சொல்லுங்க. ஆரப்பாலப்பாலன்னா, அழகாயா. ஆரப்பாலப்பாலன்னா, ஐயா காவலனே, சொல்லுங்க. நான் ஒரு சமயத்திலே சமயத்திலே. ஆரவானது மனமரத்தில் இருக்கே. இத பாருங்க.
உங்க ஆடை அப்புறம் சும்மா ஜொலிக்குதுங்க. எப்படி இருக்கிறது? அருமையா ஜொலிக்குதுங்க. ஆமா, இது போல எங்கேயுமே இருக்காதுங்க. இதை போன்று இது போல ஆடை அப்புறம் எங்கேயுமே இருக்காது. இதை போல் எங்குமே பார்த்திருக்க முடியாது. ஜொலிக்குதுங்க. ராஜாவுக்கள் மட்டும்தான் இதெல்லாம். ஆமாங்க, எங்களுக்கு எங்க இருக்குது? இவனுக்கு எங்கடா இருக்க போகுது? என்ன? என்ன? ஐயா, சாமா யாருக்கும் தெரியல இல்லையா? என்ன சாமா? இது மொத்தம் இவருக்கு கூட இல்ல, ஒண்ணு கூட அலுமின் சாமானா? சாமானா இது? துணி ஒண்ணு கூட ஒன்று கிடையாது. அட முட்டாள், அட அறிவாற்றவனே, ஊதியா உள்ள போ. ஒண்ணு எல்லாம் இரவு சாமா. அவன் அடி, அடிக்க என் பெரியப்பா அடிக்க மாட்டேன், அடிப்பேன். என் பெரியப்பா அடிக்க மாட்டாரு. என்ன பாரு அடிக்கிறாரு இல்லைன்னு தெரியும். அவங்ககிட்ட அடி வாங்கி சாவறீங்க. போய் சொல்லுடா. போடா பையனே ஆச்சியா? ஏய், என்ன பண்ணுது போய்டா. பையனாவது பையனாவது பலம் சொல்லிக்க. டீ வந்துச்சுன்னு நம்மளால உனக்கு இந்த டீ வரத்துதான் தெரியுமா? ஐயா, எல்லாத்தையும் பார்க்கணும். சபையில் இருந்தா எல்லாரையும் பார்க்கணும். ஆமா, ஆமாங்க ஐயா. அப்படி இருந்தாலும் ஆமா. இந்த ஐவருக்கும் கடைசியாக பிறந்த ஆமா. ஐந்தாவது பிறந்த நான் கடைக்குட்டி சிங்கம். கடைக்குட்டி சிங்கம். ஆமா, ஏன்னா 5 பேருக்கு சின்ன ஆளு. ஆமா, கடைக்குட்டி சிங்க குட்டியை போல குடிக்கிறா. ஒரு சிங்கமானது ஒரு குகையிலே இருந்து வந்து சமைத்து. ஆமாங்கய்யா. அது எப்படி வரும்? குகையில இருந்து சொல்ல பதுங்கி இருக்குங்க. ஆமா, அந்த குகையில கூட்டுல போட்டாலும் வச்சுக்க. ஆமா, அது பதுங்கி இருக்கும். கூண்டு கதை வெளியே வரக்கூடாது. நம்ம உள்ள சொல்லுவோம். குகையிலே இருக்கும் சமயத்து. குகை குகை. ஆமா, குகையில எத்தியாதுங்க. அந்த குகையிலே இருந்து வருமன் இருக்கா? எப்படி வரும்? பொறுமையா இருக்கா? ஆமா, வெளி வருஷம் சீறி வரும். சீறி வரும். அது போல் அது சீறி வரத்து மட்டும் தான் பார்த்தேன். ஆமா. இன்னும் எப்படி வரும்? எப்படி வரும்? அது இன்னுங்கடா. இருக்குதானா? நமக்கு எதிரே என்ன நடக்கிறது? ஆமா. நமக்கு பின்பால் என்ன நடக்கிறது? ஆமா. நமக்கு பக்கத்திலே என்ன நடக்கிறது? ஆமா. என்று சிங்கமானது முக்காலத்தை உணர்ந்து அப்படி நடந்து வருமா? ஆமா. ராஜ நட போட்டு வரும். சிங்க நடை போட்டு ஆமா. சிகரத்தில் ஏற வேண்டும். ஆமாங்கய்யா. இந்த சகாதேவன் நான் வருகிறேன் என்றால் ஏதாவது குறை காண முடியுமா? முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பது காண முடியாது. அப்படி இருந்தால் ஆமா. ஆனால் சகாதேவன் என்றால் ஆமா. பொறுமையா வருவார். ஆமா. என்று கேள்விப்பட்டிருப்பார். எல்லாத்தையும் அவங்க சாஸ்திரம் பார்த்து சொல்றதா அவர் பொறுமையான ஆளு. ஆனால் சாஸ்திரம் அறிவுறாள் எல்லாத்தையும் பார்த்து சொல்றவரு ஆயா பொறுமையா வருது. எல்லாத்தையும் கோபத்தோடு வருகிறேன். நச்சர ஒடிபடுத்த. ஆமா. படுபாவி துரியனார் இத்தனை கோபங்க, இத்தனை வேகம், இத்தனை வெறி. ஆமா, விவேகமும் உண்டுங்க உங்கள்கிட்ட இப்ப. ஆமா, ஆகையா கோபத்தோடு வந்து கொண்டிருக்கீங்க. சிந்தனையோடு வருகிறேன். ஆமாங்கய்யா. எதற்காக? ஒரு நாளா 2 நாளா 13 ஆண்டு ஆமா விரதம் இருக்கிறோம். ஆமா. அன்று தினத்திலே ராஜசபையில் ஆமாங்கய்யா ஐவருக்கும் தேவி அழகு திரு பாஞ்சாலியை கொண்டு வந்து ஆமா அரண்மனையோடு நிறுத்தி அரண்மனை மேல் நிறுத்தி வஸ்திரவகம் செய்தார்கள். ஆமா. அன்று தினத்திலே ராஜசபையிலே வீர சபதம் செய்தோம். என்ன சபதம்? பகடையாடினானே சகுனி அவனை என்று விருது கூறியிருக்கிறேன். ஆமாங்கய்யா. என் பகையை முடியும் நாள் இன்று நாள். இந்த நாள் எப்ப காத்துக்கிட்டு இருந்தீங்க? ஆமா. இந்த நாள் எப்ப வரும் காத்துக்கிட்டு எப்போது வருவாய்? என்னுடைய பகை எப்போது கிடைக்கும்? ஆமா. 18வது நாள் சண்டை அவர் முடித்துக் கொண்டு வருகிறார்கள். ஆமா, எல்லாம் முடிச்சிட்டாங்க. உண்டு இருக்குது. இன்னும் 2 பேர் இருக்குது. இன்றைய தினம் ஆமா என்னுடைய சபதம் ஆமா நிறைவேற வேண்டும். ஆமா. அந்த சகுனி எங்க இருக்கிறார்? தெரியலையா? எங்க தராத அந்த சகுனியா? யார் வர வேண்டும்? யார்? அவர் வந்தால் இன்னைக்கு சண்டை முடியும். ஆமா. திலகா
திலகன் கோபியர் மதனன் கோபாலக்கண்ணன் இன்னும் வரவில்லையே எங்கிறாரோ பகவான் அவர் வீணை தெரியுமா என்னங்க ஆயரை காத்தவன் இருவர்களையே ஆயர் என்றால் தெரியுமா? ஆயிரம் யாருங்க? எதுகுலத்திலே பிறந்தவர்கள். எதுகுலத்தில் பிறந்த சிகாமணிகள். ஆமா, எதுகுலத்தில் பிறந்த சிகாமணிகள். குன்றெடுத்து ஆயரை காத்தவன். ஆமா, இருவர்களையே எங்க தூங்குகிறாரோ எங்க படுத்துங்கிறாரோ. ஆமா, நான் பேசலாமா? அவங்க யாரும் பேசல, நம்ம தான் பேசிக்கிறோம். நம்ம தான் பேசுறதுதான் நம்முடைய வேலை. ஆமா, பேசினாதான் போயிட்டு வடியா, பாடினாதான் போயிட்டு வடியா, ஆமா, ஆடினாதான் போயிட்டு வடியா, ஆட வேண்டும் கட்டிக்கார் வாசித்தாதான் போயிட்டு வடியா, மகானகார் ஊழினாதான் போயிட்டு வடியா, சக்கரவர்த்தி பிரதமர் வாசித்தாதான் போயிட்டு வடியா. நாடகம் என்றால் என்ன? ஆமாங்க, நாடகம் என்றால் நவரசம் சேர்ந்தது. ஆமா, எல்லாம் கலந்துதுங்க. இயல் இசை நாடகம். ஆமா, அனைத்து முப்பால் கலந்தது ஆமா இந்த நாடகம். ஆமா, ஆமா, புண்ணியமான கதை மகாபாரதம். அப்படி கேக்குறாங்க, தூங்குறாங்க. ஆமா, உடம்பு நோவல இந்த ஒரு பாடி வயதானவர்கள். ஆமா, பாவம் தூங்க சொல்றேன் நான். தூங்க சொல்றியா? அவங்க வேற என்னதான் பண்றாங்கன்ற? ஐயா, எவ்வளவு தூங்குறாங்களோ அவ்வளவு உடம்பு நோக்காடு போயிடுங்க. ஆமா, நமக்கெல்லாம் பாதி நாள் தான். எதனால சத்தம் இல்லையா? பாதி நாள் என்ன ஆகும்? உடம்பு ரொம்ப கெடுதி ஆயிடும். உனக்குதான் அது. அயராது பாடுபட வேண்டும். ஆமா, அயராது பாடுபட்டால் வேர்வை கொட்டணுங்க. ஆமா, அதற்கு தான் ஊதியம் கிடைக்கும். ஆமா, அப்படி இருந்தாலும் ஆமா, ஆகுவல் மேய்த்தவர் ஆயரை காத்தவர் கண்ணன் வரவில்லையே. பகவான் வரவில்லையே. அவர் எப்பேர் வட்டவர்? பெண்ணை பார்த்த சிறிய வயதிலே ஆமா யாதவர் இல்லத்திலே ஆமா திருடி உண்ட கண்ணன். ஆமா, பால் தயிரா யாதவர் வீட்டுல சின்ன பால்யபுரத்துல திருடி சாப்பிட்டாராம். ஆமா, திருடி சாப்பிட்ட கண்ணன் இன்னும் வரவில்லையே. வருவார். தூய உள்ளத்தோடு சாணித்தால் ஒரே மனதோடு. ஆமா, ஒரே மனதோடு அழைத்திட்ட குரலுக்கு வருவார் கண்ணன். ஆமா, கோவிந்தா. நோயற்ற வாழ்வு செல்லம் பெற்று நீரூடி அவளை கடவுளையா ஆகட்டு மாமா. மாமா பந்தனங்கள் தருகிறேனே மாமா
இவர் யார் அவரு? எப்படி சொந்தமுள்ள எனதம்மா இன்னும் இத்தனை காலதாமதத்தோடு வருகிறார். என்ன தெரியல. ஆமா, அப்படி இருந்தாலும் அந்தவர்கள் நிறைந்தோனே அச்சனைகள் புரிந்தோனே தாய் மாமன். ஆமா, உங்களுக்கெல்லாம் ஒரு மாமாவாகிறார். அந்த மாமன் இல்லை என்றால் இந்த மகாபாரதமே இல்லை. எங்களை கண்ணாக இருந்து காப்பாற்றி வருகிறார். புரியுறதா? மாமா வணங்குவோம். ஆமா, இரவிலும் பகலிலும் யாமத்திலும் கண்ணா மணிவண்ணா வைகுந்த வாசா ஆவத்தாண்டவா அநாத ரட்சகா பக்தவதாரா பரமதயா கண்ணையே கோரியிருக்கிறோம். ஆமா, காரணம் அச்சில்லாமல் தேரோடாது. ஆமா, இந்த அச்சுடன் இல்லாமல் இந்த மகாபாரதம் நடக்க முடியாது. உண்மைதான். அச்சுடன் இல்லாமல் மகாபாரதம் முடியாது, நடந்து முடியாது. ஆமா, எப்படி இருந்தாலும் மாதவா கோவிந்தா என்று என்னை அழைத்தாய். காரணம் ஆமா, ஆளுக்கு ஒருவராக ராஜசபையிலே வீர சபதம் செய்தோனே, அவர் வைத்த சபதத்தை அவர் முடித்தே வருகிறார்கள். நான் வைத்த சபதம் கவலையாடு கவலை கொள்வேன். என்னுடைய சபதம் 60 சிரம் என்பார்கள். ஆமா, ஆவேசத்தை குறைப்பார். வேகத்தோடு விவேகமும் இருக்கிறது மாமா. வேண்டும் நேரம் வரும்போது வேணும். அவரை கொள்வேன், என் பகை வெல்வேன் என்று விருது கூறியிருக்கிறேன். என்னுடைய சபதம் உங்கள் அருகில் இருந்தால் அந்த சகுனியை கொள்வேன் மாமா. மண்ணாசை பிடித்தவன் சகுனியானவன் சாட்டையாகவும் துரியோதனனும் பம்பரமாக சேர்ந்து கொண்டு வருகிறான். சாட்டை நிறுத்தினால் பம்பரம் நின்றுவிடும், தானாக நின்றுவிடும். ஆமா, எல்லாம் தூண்டி கொடுத்தாங்க ஒருத்தன். ஆமா, எப்படி இருந்தாலும் உன்னுடைய சபதம் முடிக்க வேண்டும். பகலையாடிய மாவாவி சகுனியை கொள்வேன். அன்று ராஜசபையில் வைத்த சபதம் வெல்வேன். அந்த சத்தியம் சபதம் நிறைவேறக்கூடிய நாள் வந்து விட்டது. அது என்ற நாள் இந்த நாள் தான் முடியுமா? ஆமா, உங்கள் அருள் இருக்குமா? இந்த ஆண்டவன் கிருபை உமக்கு இருக்குமாயின் ஆமா, நீ சென்று சகுனியை கொன்றுவா வென்றுவா. உங்கள் அருகாமல் நான் இருக்க போய் அருள் இருந்தால்